ஆபீஸ் காதல் ஒரு பிரபலமான கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனியில் ஒரு திருமணம் ஆகாத 31 வயதான சுரேஷ் என்பவன் வேலை செய்து வந்தான். சுரேஷ் தன் அப்பாவை சிறு வயதில் இழந்தவன். அம்மா மட்டுமே இருந்தார்கள். சுரேஷ்க்கு திருமண வயது ஆனதால் அவன் வீட்டில் பெண் பார்த்து வந்தார்கள். அந்த ஆபீஸில் சுரேஷுடன் 8 நபர்கள் வேலை செய்து வந்தார்கள். சுரேஷ் எல்லோரிடமும் நன்றாக பழகி வந்தான். அந்த ஆபீஸில் கம்ப்யூட்டர் வேலையில் 4 பேர் கணக்கு பிரிவில், 2 செக்யூரிட்டி, ஒருவர் மேலாளர் ஒருவராக இருந்தார். மேனேஜர் ஷர்மிளா 45 வயது பெண். இவர் 8 வருடமாக மேனேஜராக பணியாற்றி வருகிறார். இவருடைய கணவன் பேங்க் மேனேஜர் ஆக உள்ளார். இவர்களுக்கு 13 வயது பெண் குழந்தை ஒன்று உள்ளது. இவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆவர். இவர்தான் சுரேஷ் ஐ இன்டர்வியூ மூலம் தேர்ந்தெடுத்தார். சுரேஷ் இவர்கள் கூறும் அத்தனை வேலையையும் தவறாமல் செய்து வந்தான். சுரேஷ் கஸ்டமர் மற்றும் ஆபீஸின் செயல்பாடுகளை பதிவு செய்யும் வேலையை செய்து வந்தான். மேனேஜர் ஷர்மிளா இவருக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர். இவரது கணவருக்கு சேலம். இருவரும் கல்லூரியில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். அடுத்து இந்த ஆபீஸில் அதிக நாள் வேலை செய்யும் அதிகாரி காயத்ரி மேடம். இவருக்கு 32 வயது. இவர் திருமணம் ஆனவர். 2 வருடமாக ஆபீஸில் வேலை செய்கிறார். இவர் மெயில் மூலம் செய்திகளை கண்காணிப்பார். இவருடைய கணவர் சந்தோஷ் சொந்தமாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைத்து உள்ளார். இவர் சற்று கோபப்படக்கூடியவர். இவர் ஆபீஸில் தாம்தான் எல்லாம் என்று கூறிக்கொள்வார். இவர்களுக்கு திருமணமாகி 3 வருடம் ஆகிறது. இவரின் சொந்த ஊர் கடலூர். இப்போது கோயம்புத்தூரில் வேலை செய்கிறார். அடுத்தது நாம் பார்க்க போவது மோகன். இவர் 2 வருடமாக ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஆக வேலை செய்கிறார். இவருக்கு வயது 35. இவருக்கு திருமணமாகி 6 வருடங்கள் ஆகிறது. இவர் மனைவி விஜயா ஹோம் மேக்கர். இவருக்கு 2 குழந்தைகள் உள்ளார்கள். ஒருவன் பெயர் சதீஷ் 5 வயது, மற்றொருவன் பெயர் பாலா 3 வயது ஆகிறது. மோகன் வேலையில் நேர்மையாக உழைப்பவர். அவ்வப்போது பக்கத்தில் கடைகளுக்கு சென்று தேவையான பொருட்களை வாங்கி அடுத்து நாம் பார்க்க போவது ராஜன். வயது 36. இவர் 1.5 வருடமாக செக்யூரிட்டி வேலை செய்து வருகிறார். இவர் மோகன் அவருடைய நண்பர். மோகன் தன்னுடைய சிபாரிசில் மேனேஜர் ஷர்மிளா மூலம் இந்த வேலையை ராஜனுக்கு வாங்கி கொடுத்தார். ராஜனுக்கு திருமணம் ஆகி 8 வருடங்கள் ஆகிறது. இவரது மனைவி பெயர் லதா ஹோம் மேக்கர். இவருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். ஒரு குழந்தையின் பெயர் ரேவதி, வயது 7. மற்றொரு குழந்தை பெயர் கார்த்திக், வயது 5. இவர் செக்யூரிட்டியாக மட்டும் இல்லாமல் சிறு சிறு வேலையும் செய்து வருகிறார். ஆபீஸில் ஸ்டாப் செய்யும் தவறுகளை மேனேஜரிடம் கூறி நல்ல பெயர் வாங்குபவர். இந்த கம்பெனியோட அடுத்த நபர் ஐஸ்வர்யா. இவருக்கு வயது 27. திருமணம் ஆகாதவர். சொந்த ஊர் கோயம்புத்தூர். இவருக்கு ஒரு வயதான தாயும் பாட்டியும் மட்டுமே உள்ளார்கள். ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர். நல்ல மனம் கொண்ட பெண். இவரது தந்தை சிறு வயதிலேயே இறந்துவிட்டார். இவர்தான் தற்போது குடும்ப பொறுப்பை சுமக்கிறார். கம்ப்யூட்டரில் பில்லிங் வேலை செய்கிறார். இவரது தாய் பெயர் ராஜேஸ்வரி. ஆபீஸில் 1 வருடமாக வேலை செய்கிறார். ஆபீஸில் அடுத்து பார்க்க போவது லிசா. இவர் வேலைக்கு சேர்ந்து 3 மாதங்கள் ஆகின்றது. அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்து உள்ளார். கொஞ்சம் கோபக்கார பெண். இவருக்கு திருமணம் ஆகி 10 ஆண்டுகள் ஆகிறது. இவருடைய கணவர் பேங்கில் வேலை செய்கிறார். இவருக்கு ஒரு மகன் மட்டும் உள்ளார்கள். இவருடைய சொந்த ஊர் சிவகாசி. கோயம்புத்தூர் வந்து 10 ஆண்டுகள் ஆகிறது. ஆபீஸின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பொறுப்பு இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆபீஸில் கடைசியாக பார்க்க போவது ஹரிணி. இவருக்கு வயது 29. இவருக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர். இவருக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிறது. இவருடைய கணவர் பெயர் சிவா. இவர் ஒரு பைக் மெக்கானிக். இவர்களுக்கு ஒரு வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இவர் மிகவும் சுறுசுறுப்பான பெண். இவர் கஸ்டமர் கேர் வேலை செய்கிறார். இது தவிர ஆபீஸ்ல இருக்கும் இதர வேலையும் செய்வார். இவர் மேனேஜர் ஷர்மிளா அவர்களுக்கு நல்ல ஜாலா போடும் நபர். கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம்.